போஸ்ட்மேன், நீங்க சொல்றதெல்லாம் டேஞ்சராவே இருக்குதா? என்ன கள்ளக்கடத்தல் கதை தானே எழுதி சொன்னேன், அதுல என்ன டேஞ்சரு? நீங்க சொன்ன மாதிரியே கள்ளக்கடத்தல்காரங்களை தேடி கண்டுபிடிச்சு மறைஞ்சிருந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். அவங்க என்ன பார்த்துட்டாங்க. எங்க கிட்ட வந்து மறைஞ்சிருந்து எழுதுறியே, நீ சிஐடியா போலீஸான்னு கேட்டாங்க. நான் கதை எழுதுறவன்னு சொன்னேன். சரி, கதை எழுதி என்ன பண்ண போறேன்னு நானுங்க உண்மை கதைன்னு புத்தகமா வெளியிட போறேன்னு. சரி, அதுல நாங்கெல்லாம் வருவோமான்னு கேட்டானுங்க. சத்தியமா வருவீங்கன்னு. உடனே 4 சாத்து உள்ள போட்டு அடிச்சுட்டானுங்க. ராத்திரியோட ராத்திரியா மாறு வேஷம் போட்டு தப்பிச்சு வந்தேன். யோ, இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட சொல்லலாமா? நாளைக்கு அவங்கள பிடிச்சிட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம் போஸ்ட்மேன் சார்? ஒரு அருமையான செக்ஸ் கதை எழுதுங்க. அதுல யாரும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. எப்படி? இப்ப உங்க பொண்டாட்டி காலேஜுக்கு போயிட்டாங்க. நீங்க மட்டும் வீட்டுல தனியா இருக்கீங்க. ஒரு 16 வயசுல ஒரு பொண்ணு அஜல் அஜல் அஜல்னு நடந்து வரா. அந்த பொண்ணு வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைச்சு அப்படி தாவணி எடுத்து நைஸா விளக்குனா. அப்ப உங்க மூடு கலண்டுக்கிருச்சு. நீங்க கிட்ட போனீங்க, பின்னாடி போய் கட்டி புடிச்சீங்க, பிறண்டிங்க உருண்டிங்க. நீங்க விடவே இல்லை. அந்த பொண்ணு ஆவுன்னு சத்தம் போட்டா. நீங்க அந்த கற்பனையிலேயே ஊறி உச்ச கடத்துக்கு போயிட்டீங்க. இப்படியே அந்த செக்ஸ் மேட்டரை ஸ்டோரி ஆக்கி வீட்டுக்குள்ளே எழுதிருங்க. வீட்டுக்குள்ளேயே தானே? இதுல அடிபுடி சண்டை ஒண்ணும் கிடையாது, வெளியாலும் கிடையாது. அசத்திடுறேன். இப்போது ஒழுங்கா செய்யுங்க. ஒரு ஊரில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த மனைவியோ அவள் கணவனை தினமும் வேலைக்காரன் போல் நடத்தி கொண்டிருந்தார். அதனால் கணவனோ அடங்காப்பிடாரியாகிய தன் மனைவியை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். அப்பொழுது ஒரு நாள், என்ன கதவு திறந்து கிடக்குது? லைட் வேற இல்ல. இருட்டிலே கதை எழுதுறாரா? அவள் அலுவலகத்திலிருந்து வந்தபோது புருஷ முண்டாட்டி தானே இப்படி ஊரே கூடி பாக்குற அளவுக்கு இப்படி அடந்துக்கிறது? கருவு இருக்கா? அந்த போஸ்ட்மேன் அடிப்பையன் வந்தாமா, ராப்பிங் கதை எழுது, அதுதான் மார்க்கெட்டுக்கு நல்லா இருக்குன்னாமா. நான் அந்த மூடுலயே இருந்தேனா, எப்ப இருட்டுச்சு எப்ப நீ வந்தனே எனக்கு தெரியலம்மா. கற்பனை பண்ணி கதை எழுதுங்கன்னா நீங்க கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அதுவும் உங்க பொண்டாட்டிய. உலகத்திலேயே பொண்டாட்டிய கற்பழிக்க முயற்சி செஞ்சது நீங்க ஒரு ஆளதான் இருக்கணும். அது இல்லப்பா, நான் ரொம்ப டீப்பா திங்க் பண்றேன்னா அப்படியே ஒன்றிடுறேன். அதனாலதான் இந்த ப்ராப்ளம். சரி, அதை விடுங்க. இந்த பிப்பாயிட்டுக்காரங்கல்ல, அவங்கள பத்தி கதையா எழுதுங்க. ஐயோ, நமக்கு வேண்டாம்பா, ஆள விடு. நீ என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பிப்பாயிட்டுக்காரங்க ஏன் பிப்பாயிட்டு அடிக்கிறாங்க? பல பேருக்கு வேலை இல்ல. கண்ணீர் கதைங்க, கண்ணீர் கதை. கண்ணீர் கதை? கண்ணீர் கதைன்னா நமக்கு தூள் இல்ல, நீ தூள். கூட்டம் நிறைய இருக்கு. பெரிய பெரிய பாத்திங்களா வந்திருக்கு. சில்லறையோட நேரம் பார்த்து செமத்தியா பிக் பாக்கெட் அடிச்சிடணும். நம்ம தொழிலே அதான். வாடா, பிக் பாக்கெட் கோஷ்டி இவங்க தானா? இவங்களை ஃபாலோ பண்ணி இவங்க வாழ்க்கை வரலாற்றை எழுதிட வேண்டியதுதான். அவன் நம்மளை பத்தி கதை எழுதி நம்மளையே போலீஸ்ல மாட்ட வைக்க பாக்குறான். அதுக்கு முன்னாடி நாம அவனை மாட்ட வச்சிருவோம். யாருக்கிட்டாவது பர்ஸ் அடிச்சு பணத்தை எடுத்துக்கிட்டு காலி பர்ஸ் பாக்கெட்ல சொருகிட்டா போகுது. வெரி குட் ஐடியா. வாங்கடா. இந்த காலி பர்ஸ் அவன் பாக்கெட்ல வச்சிரு. அட, என்னடா இப்படி இடிக்கிறீங்க? ஐயோ, என் பர்ஸ காணுமே, என் பர்ஸ காணுமே சார், என் பர்ஸ காணோம் சார். எங்கயா பர்ஸ் பறி கொடுத்த? இங்கதான் சார். இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, எவன் அடிச்சிருப்பான்? சார், சார், அங்க ஒருத்த நிக்கிறானே, எங்கெங்க கூட்டம் இருக்கோ அங்க எல்லாம் நிக்கிறான். ஒரு மாதிரியா பாக்குறான். ஒருவேளை அவனா இருக்குமோ? யார் அது தெரியல. என்ன ரொம்ப நேரமா இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல சார், பிக் பாக்கெட் குறிப்பு எடுக்கலான்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிக் பாக்கெட்டா?
சார் என் பர்ஸ் தான் சார், அதே பர்ஸ் தான் சார். என்னையா எம்டியா இருக்கு? உள்ள பணம் வச்சிருந்தேன் சார், 500 ரூபாய் பணம் வச்சிருந்தேன் சார் சார். இது என் பர்ஸ் இல்ல சார், யாரோ போட்டாங்க சார். என் பர்ஸ் இது சார். இதா இதோ இருக்கே. என் பணம் தான் சார், அதே பணம் தான் சார், அதே நோட்டு தான் சார் சார். அவன் போய் சொல்றான் சார், அது என் பணம் சார். Shut up. அடுத்தவன் பர்ஸ் அடிச்சிட்டு அவன் பணத்தை உன் பாக்கெட்ல வச்சிட்டு உன் பணம் நான் சொந்தம் கொண்டாடுற. சார் நீங்க புரியாம நீ பேசாதீங்க, பேசாத அது என் பணம் சார். இன்னொரு தடவை இப்படி நீங்க விளையாடாதீங்க சார். படிச்சு உள்ள தள்ளு. ஐயோ, சார். டேய், postman. நீ போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இன்னையோட ரிட்டையர் ஆகறடா. டேய் பண்ணி உன்னை அடிச்சு கறி பண்ணி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தரேன்டா. என் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு அடிச்சாலும் ஒரு நாளைக்கு அனுப்பா. நீ என்னடா என்ன விதவிதமா அடி வாங்க வச்சிட்டியடா. ஊர்ல இருக்கிற ஒரு நல்ல அடிச்சா கூட நான் சந்தோஷமா வாங்கிட்டு இருப்பேன். ஆனா அத்தனை அயோக்கிய பசங்கிட்ட என்ன அடி வாங்க வச்சிட்டியடா. டேய் காட்டு பண்ணி உன்னை கூவத்துல போட்டு உனக்கு நான் சமாதி கட்டேன்டா. டேய் உன்னை நான் கொல்லாம விட போறதில்ல. எங்க அவன்? எங்க உள்ளதான் போயிருப்பான். டேய், என்னை ஏமாத்திட்டு நீ உள்ளையாட ஒளிஞ்சுகிட்டு இருக்க. இனிமே நீ உள்ள தாண்டா இருக்கணும். ஐயோ சாவுடா. ஒண்ணும் பண்ணிராத. ஆமா, இல்ல முடியாதா? ஐயோ நான் இத சாவுடா. கொடுக்க மாட்டேன், விட்டுரு. ஐயோ என்னங்க 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 இந்த லெட்டர்ல ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. பிஜிபில எழுத்தாளர் மாநாடு நடக்க போதா, அதுல உங்களை பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்களா? தெரிஞ்சுக்கிட்டியாடி? என்னமோ பாப்பா மலரு, அம்புலி மாமா, காக்காயம் வடையும் நரியும் திராட்சை அண்ணிய இப்ப பாத்தியா? என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே எப்போ அப்படி பேச மாட்டேன். சரி மன்னிச்சிடறேன், காலை நீட்டேன். கழுத்தை எப்படி கொண்டா? அண்டா கா கசம் அபு கா உகும். கொஞ்சம் சிரிச்சிடு மாமா. இந்த ஆள் மாதிரி யாராலும் நிக்க முடியாது அசையாம. ஏன் நிக்க முடியாது? நான் நிப்பேன். அப்படி நீ நின்னுட்டா நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன். 1000 ரூபாயை காட்டு. 1000 ரூபாயை வாங்கிட்டே மாநாட்டுக்கு போறேன். நான் நிக்கிறேன். கமலா, பிஜிபிக்கே ஃபேமஸ். ஒரு ஆள் அசையாம சில மாதிரி நிப்பாரு, அந்த ஆளை வேடிக்கை பார்த்துட்டு போலாம். வாங்க. என்ன செஞ்சாலும் அசையவே மாட்டாருடி. கொஞ்சம் சிரிங்களேன், நான் உங்களே கட்டிக்கிறேன். நான் ப்ராமிஸ் பண்றேன் மாமா. சிரிங்க மாமா. ஐ லவ் யூ மாமா. சிரிங்க மாமா. போடி அந்த பக்கம். நீங்களா? இதான் மகாநாட்டுக்கு வர லட்சணமா? தினமும் பிஜேபிக்கு வந்து இப்படிதான் நிக்கிறீங்களா? இனிமே வீட்டு பக்கமே வராதீங்க, என் கூட பேசாதீங்க, உங்க வைஃப்னு சொல்லிக்காதீங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு. ச்சே. அம்மா லக்ஷ்மி, உனக்கு அவமானமா போச்சு, எனக்கு 1000 ரூபாய் போச்சுமா. அம்மாடி. மேடம், உங்களை பார்க்க யாரோ 2 பேரும் வந்து காத்துட்டு இருக்காங்க. Ask them to come in. Yes, madam. வணக்கம். 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 நீங்க யாரு? பார்த்தா தெரியல, உங்களுக்கு சொந்தக்காரங்க. புரியல, ஆளுங்கட்சிக்காரங்க. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்காரணும். என்ன? நான் உட்கார சொல்லலையே. அப்ப எழுந்துறியா? ம். ரொம்ப நன்றிங்க. ஆமா, எங்க தலைவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதாங்க மந்திரி ஆனந்தமூர்த்தி, தெரிஞ்சிருக்கணுமே. அவசியம் இல்ல. வந்த விஷயம்? அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம். அதுவும் தெரிஞ்சிருக்கணுமே. டொனேஷன் வேணுமா? கொடுத்தா கூட வாங்கிக்குவோம். இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் கேட்கப்படாது. கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து உங்க வீடு வரைக்கும். கொலகாரம்பேட்டை வரைக்கும். ஆமா, மந்திரி கொலகாரம்பேட்டையில இருக்காரு. கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து கொலகாரம்பேட்டை வரைக்கும் ஊர்வலம் நடத்துறதுக்கு பர்மிஷன் வேணுமா? நடத்துறோம், சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஆமாங்க. மிஸ்டர், அங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் இருக்கு, உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. என்னங்க மந்திரி பிறந்த நாளுங்க? மந்திரி என்ன சின்ன குழந்தையா? Shut up. வேணும்னா மந்திரியை வீட்லயே கொண்டாடிக்க சொல்லு. இப்படியே போய் மந்திரி கிட்ட சொல்லிடலாங்களா? தாராளமா சொல்லலாம். வேணும்னா சீஃப் மினிஸ்டர் கிட்டயே சொல்லலாம். First you get out from this place. இதையும் போய் அவர்ட்ட சொல்றேன். I said get lost. Yes.
விழாவுக்கு வருகை தந்திருக்கும் எனது அருமை பெரியோர்களே, எனது அருமை தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அயராது பாடுபடுவேன் என்பதை இந்த நல்ல நாளிலே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். எல்லாரும் கேக்க வெட்டி கொடுங்க. இந்தாங்கோ அம்பாள் பிரசாதம். அண்ணே, ஒரு நிமிஷம் வாங்க. ஊர்வலத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? இல்லீங்க, ஏன்? அந்த புதுசா வந்த கலெக்டர் ஊர்வலம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். உங்க அமைச்சர் என்ன குழந்தையா? பிறந்த நாளை வீட்டோட கொண்டாடிக்க சொல்லுன்னு மரியாதை இல்லாம பேசிட்டா எண்ணெயில விழுந்த கடுகு மாதிரி பொரியறா. யாரு அந்த கலெக்டர்? அதானே அர்ச்சனா IAS. அர்ச்சனா IAS.